ஓகே गाइस, இப்போ நாங்கள் பூம்பாறை முடிச்சு விட்டு மன்னவர் லேக் போயிட்டு இருக்கோம். So that we have some good fun. அங்கே போய் லேக்கில் போயிட்டு ஜிப் லைன்ஸ் இருக்கும். அது எப்படி ஆக்சுவலாக இது எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி விளையாண்டதில்லை, அதையும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு நீர் ஊற்று. என்னடா 5 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் 33 மினிட்ஸா? ஓகே, நோ இஷ்யூஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ரோடு நல்லா தான் இருக்குது. ஸோ இதை முடிச்சு கூக்கல் பக்கத்துலேயே தான் இருக்குது, அங்கேயும் போகலாம். Oh my god. Hello. What's your YouTube channel? Actually, I'm not using for YouTube. I'm just vibing. I thought it's YouTube. No. So you're from? This here, Tamil Nadu. நான் தமிழ்நாடு தான். நானே பார்த்தா ஃபாரின் நார்த்ல இருந்து வர. அது மூஞ்சி உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் லைட்டா வெயிட்டா இருக்கேன். அதிலே கேமரா எடுத்துறீங்களா? ஆமாங்கண்ணா. அது வியூ பாருங்க எவ்வளோ. எனக்கு பயமா, அப்பா போயிட்டான்டா. எல்லாரும் போயிட்டாங்களா? இல்ல அவன் என்ன பார்த்து பயப்படுறான், நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஹலோ. ஏன் குட்டி ஜப்பான் மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், ஜப்பானில் இப்படி தான் அந்த ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க. நிறையா ஜப்பானீஸில் இது அனிமேஷனில் பார்த்துருக்கேன். டேம் ஃபைன். குட்டி ஜப்பான் மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், ஜப்பானில் இப்படி தான் அந்த ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க. நிறையா ஜப்பானீஸில் இது அனிமேஷனில் பார்த்துருக்கேன். எஸ், இது பூம்பாறை. யா, இது மன்னவனூர். அப்படிதான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக போகணும் ப்ரோ. 13 லேக் இருக்குது ப்ரோ. நாங்களே இதை ஃபஸ்ட் டைம் வரோம். ஆமாம் ப்ரோ. எல்லாம் ட்ரையல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. மன்னவனூருக்கு அப்புறம் பூண்டி.
கூக்கல் இருக்கு. வேற பக்கம். இல்லை இந்த வழியாக போட்டு கூக்கல் இப்படியே போட்டுருந்துச்சு. அப்படியா? சரி ஓகே. கூக்கல் பூண்டி இந்த வழி தான். ஆக்சுவலாக பூண்டி இந்த வழி தான் ப்ரோ. வந்து லாஸ்ட். ஆ மன்னவனூருக்கு அப்புறம் நீங்களும் அங்க தான் போறீங்க. ஆமாம் ப்ரோ. மன்னவனூர் போகிறோம். லேக் அங்க ஒரு 1.5 hours டைம் போகும்ல. ஜிப்லைன்ஸ் இருக்கு. போட்டிங் இருக்காங்க. போட்டிங் ஜிப்லைன் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கோயம்புத்தூர். பொள்ளாச்சி. எங்கே ப்ரோ நீங்கள் ஆக்சுவலாக பைக்கில் ப்ரோ இல்லை கார்? இல்ல பைக்ல தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். ஓகே. பெங்களூர்ல வர்க் பண்றோம். சரி நாங்க அப்படியே இங்கே வரவங்கலாம் பெங்களூரா சொல்கிறீங்க, காது கேட்டுக்கிட்டு வலிக்குது ப்ரோ. நாங்க அப்படியே திண்டுக்கல் வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு வண்டி ஹையர் பண்ணி. ஓகே 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 சூப்பர் ப்ரோ. நீங்க மார்னிங் தான் வந்தீங்களா? இல்லை ப்ரோ, நாங்கள் 2 days ஸ்டே பண்ணிருக்கோம். எங்க? ஹாஸ்டலில். ஓ நீங்க ஹாஸ்டல்ல. எவ்வளவு பே பண்றீங்க? எனக்கு ஆக்சுவலாக பர் டேக்கு 600 வந்துச்சு. 700 சம்திங் வந்துச்சு ப்ரோ. ஸோ அதனால் நல்லா இருக்குது, அங்கே நல்லா வைபாகவும் இருக்குது. மன்னவனூர் தானே? ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. நீங்க வ்ளாக் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப? அப்படியே நினைக்கிறேன், ஆன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆதா ப்ரோ? லிங்க் ஆகல. அப்போ ப்ளாக் பண்ணல. சரி ப்ரோ பார்க்கலாம். நான் ஃபாலோ பண்றேன். வேண்டாம் ப்ரோ, எனக்கே கொடுமையாக இருக்குது. பை ப்ரோ. ஸோ அன்னோன் பர்சன் ஃப்ரம் கோயம்புத்தூர், அதை ஜாலியாக பேசிட்டு நாங்களும் அவர் மிங்கிள் ஆகிட்டோம். ஃபாலோ பண்ணுறேன் கேட்டார். பட் எனக்கு என்னோடய யூடியூப் சேனல் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா எம்பாரசிங், சீரியஸாக சொல்கிறேன், நான் நிறைய நல்ல வீடியோவில் போட கிடையாது. ஸோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண சொல்லி இந்த வீடியோ ஓகே நம்ம ஃப்யூச்சரில் நல்லா பண்ணுவோம். பட் எஸ் அஃப்கோர்ஸ் we can try my best. இந்த 3 வீடியோ நம்ம கொடைக்கானல் சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வைக்கிறோம் கண்டிப்பாக. அண்ணா பார்ட்டி மூடில் இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ஒன்றும் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பட் சார்ஜ் ஆகிட்டு அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹாப்பியாக போட்டுட்டு ஒன்றும் எவ்வளோ நிற்கும் தெரியல. சார்ஜ் நிற்கிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஏன்னா டக்குன்னு பேர் வந்துச்சு பூம்பாறை. எஸ், பூம்பாறை வியூ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக யூ கேன் அங்கே ஆக்சுவலாக பூம்பாறைலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் லேண்ட் வியூ தான். சூப்பராக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம வண்டி எல்லாத்தையும் தாங்கும். காய்ஸ் ஒன்றும் மன்னவனுக்கு போக கிடையாது. பட் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு காமெடி என்னென்னா, பைக் ஆர்ன் வேலை செய்ய மாட்டேங்குது. மேபி ஒயர் ஏதாவது லூஸாக இருக்கான்னு தெரில, ஆனால் செக் பண்ணல. ஏதோ ஒரு நல்ல ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு ஒயர் தான் லூஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, ஆர்ன் அடிக்காமல் எப்படி திரும்புறது? இவ்வளோ நேரம் வேலை செஞ்ச ஆர்ன் அடிச்சாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. இது நம்ம ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு பிரச்சனை, பஞ்சாயத்து. கீங் கீங் கீங், வேற வழியில் வாழுது. சத்தியமாக கார்காரங்களாம் கேட்கவே கேட்காது. ஸோ மன்னவன் லேக் போய் தான் பார்க்கணும். நமக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குது. அண்ணன் கார் பின்னாடி போக வேண்டியதாக, பேச வழி இல்லை. அண்ணா விரட்டுறாரு. கோகுல் லேக். சரி ஓகே, கோகுல் லேக் இருக்கு. ஷீப் கோட் ஃபார்ம்.
லைட்டாக கம்மி, ஆமாம் லைட்டாக கம்மி மாதிரி தான் இருக்குது. லைட்டாக எனக்கு ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. ஆமாம் ஹார்ன் வச்சு ஒரே ஏமாற்ற முடியும். இப்போ ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. ஒயர்லாம் லூஸாக ஒயர் லூஸாக ஒயர் கட் ஆகுது. ஐயோ நான் க்ளவுஸ் உருகி இருக்கும். தாங்கும்ல. ம் இல்லை அடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வேலை செய்யுது, இது மட்டும் வேலை செய்யல. இல்லை அதை செக் பண்ணிட்டேன். ப்ரோ ஆரன் வேலை செய்யல ப்ரோ. அப்போ இல்லை ப்ரோ இங்கே லேக் இருக்குது, இந்த ரைட் சைடில் லேக் இருக்குது. சரி ப்ரோ. தித்தூர் வாட்டர் ஃபால்ஸ், ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். இல்லை ப்ரோ இது லேக்கு. இன்னொரு பக்கம் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. 7.2 kilometers ப்ரோ. ஆன் அடிக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் லீட் பண்ணோம். கரெக்டு தான். சரி விடுங்க, பொருள் அடிச்சுக்கலாம் விடுங்க. ரொம்ப கம்மியாலாம் இல்லை. உங்களுக்கு வெயிட் இல்லை, அதனால் பிரச்சனை இருக்காது. எனக்கு ஆன் அடிக்க முடியாது. மெயின் விஷயம் ஆன் தான். உங்களுக்கு டியூப்லெஸ் டியூபு. காய்ஸ் போகலாம். சார் நான் லீட் பண்ணுறேன். வாயிலே கத்திட்டு போகிறேன். அவர் டயரில் காற்று கம்மியாக இருக்குது, யாரும் அடிக்கலை. சே ஹார்ன் அடிக்க முடியாமல் போச்சே. Oh my God. ஓகே பைக்கில் ஹார்ன் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். பின்னாடி வர என்னோட ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டு ரஞ்சித், அவருக்கு பார்த்தீங்கன்னா பேக் டயர் காற்று கம்மியாக இருக்குன்ட்டாரு. அதுக்கு காத்திருக்கிறதுக்கு தான் ஆப்ஷனுக்காக பார்க்கணும். வண்டி ஹார்ன் இல்லைனா பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. போகிறது மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். வண்டியில் காற்று இல்லைனா கஷ்டம். மேபி அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, டியூப்லெஸ் டைம்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஐ ஹோப் எவ்ரிதிங் கோஸ் ஆஸ் வெல் த பிளான்ஸ். ஸோ சம்பவம் நடந்து விட்டது. நமக்கும் நடந்துச்சு, அவருக்கும் நடந்துச்சு, ஒரே டைம் நடந்துருக்கு. என்னடா எல்லாம் நல்லா போதே வாழ்க்கையை யோசிச்சா யாரு நான் அந்த வண்டிக்கு யாருன்னு. ஐயோ தலை வண்டியில் ஆன் அடிக்க முடியும் தலை. ஆமாம் தலை, இப்போ தான் தலை கட்டாச்சு. ஆக்சுவலாக வரும்போது கட்டாச்சு. நானும் அது பின்ன கழட்டி போட்டு பார்த்தேன். உள்ள ஃபியூஸ் இருக்குது, பட்டு மல்டிமீட்டர் இருக்குங்களா, வோல்டேஜ் அடிக்குதோ. தலை என்ன தலை கையில் ஏதோ விற்று வச்சுருக்கீங்களா? யோ எப்போ அது மாதிரி தலை? நாங்களும் கழட்டி தலை கையில் ஏதோ வச்சுருக்கீங்க, இங்கே வாங்க அந்த கையை கொஞ்சம் கொடுங்க. அப்பா அடிக்குது. அப்படியே பஞ்சரம் செக் பண்ணிருக்கண்ணா.
போயிட்டு வரும்போது பஞ்சர் ஓட்டினேன். ஆ, அது லீக் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் காற்று இவ்வளோ இருக்குது, பஞ்சர் இருந்தால் இவ்வளோ இருக்காது. எனக்கு ரொம்ப சின்ன ஓட்டையாக இருந்ததுன்னா கேப் அது தள்ளி வாஜா. ரேடியல் டயர்ல கொஞ்சம் இப்படி இதாகிறப்போ அது நல்லா அமைஞ்சுதா. ஆனால் ஓ மட்டும் இதாகுது. அப்போ மற்றபடி நாமளும் ஓட்டத்தில் ஒன்றும் தெரியல. வாய்ப்பு இருக்கு. சே ஆன் அடிக்குது. எனக்கு குஷியாக இருக்கு. அண்ணன் கை மட்டும் தான் வச்சாரியா, ஆண் கும்பு கும்பு அடிக்குது. அப்பா எவ்வளோ பெரிய ஸ்க்ரூ. அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ கொடுங்க. இல்லை இதே என்னடா தம்ப்நெயிலா ஆக்க போகிறேன். காட்டுங்க மூஞ்சி காட்டுங்க. கையை இந்த இப்படி பண்ணீங்களா? அதே தான். சுத்தாதா அமுத்து. This screw just made the day happy. Guys, ஃபைனலாக பஞ்சர் போட்டாச்சு. அடுத்து வந்து என் வண்டி ஆனால் ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் கை வச்சா ரெடி ஆயிடுச்சு. காற்று ஜில்லுன்னு அடிக்குது. இப்போ தான் க்ளவுஸ் போட்டால் அடிக்கலாம், ஒன்றும் அடிக்கலாம். போங்க போங்க போங்க, ஸ்ட்ரைட்டாக தான்.